அனைத்திற்கும் உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாஜானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை முதலில் பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நிறைய தடவைகள் பேசியிருக்கின்றோம். தொடர்ந்து வந்த அரசு தலைவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொண்டு வந்தார்கள். இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்த விடயம். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலின் பொழுது, நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவார் என்று கூறியிருந்தார். ஆனால் இதுவரையில் நீக்கவில்லை. மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில தமிழர்கள். இது தொடர்பாக நீங்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா அல்லது தொடர்ந்து நடைமுறையில் இருக்க போகிறதா? என்னென்று சொன்னால், இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லது இந்த பயங்கரவாதிகள் என்ற சொல்லை பயன்படுத்தி அரசின் மேற்கொள்கின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக 1979ஆம் ஆண்டுகளிலிருந்து ஜேவிபி போராடி வருகின்றது. ஏனென்றால் இந்த பயங்கரவாதம் என்ற சொல்லு எப்போது இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் 1971ஆம் ஆண்டு ஜேவிபியினருக்கு எதிராக. அவர்கள் அப்போது ஆயுத கிளர்ச்சியில் ஏற்பட்ட போதுதான் இந்த பயங்கரவாதம் என்ற சொல்லும் அங்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்ப இவர்கள முன்னைய காலங்களை பார்த்தால் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் அல்ல என்று சொல்றது பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் PTA-க்கு எதிராக தான் குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதனை தடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதை இல்லாது செய்ய வேண்டும் என்று சொல்லி, அல்லது மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் இப்போது 3-2 பெரும்பான்மையை பெற்றிருக்கிறார்கள். அரசு தலைவரும் அவரின் கட்சியாகத்தான் இருக்கின்றது. இருந்த போதும் அதனை அகற்றவில்லை அல்லது மாற்றத்தை அதை நீக்கவில்லை அல்லது மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்பதற்கு அப்பால் அதனை 2 தடவைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் சில மாதங்களில். முதலாவதாக அரகம்குடா பிரச்சனை தொடர்பில் அந்த PTA பயன்படுத்தி கைதிகள் இடம்பெற்றது. இரண்டாவதாக மாவீரர் தினம் நிகழ்வுகளின் போது தேசிய தலைவர் அவர்களின் படங்களை பகிர்ந்தது என்று கூறி பலரை கைது செய்திருக்கிறார்கள். 2 தடவைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கில் கிழக்கில் தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. முதலில் இப்ப முன்னைய அரசுகளும் இதனைத்தான் செய்தார்கள். அப்ப முன்னைய அரசுகள் மீது இவர்கள் குற்றம் சாட்டியதும் இதற்கு எதிராக. இப்போது இவர்களும் அதனைத்தான் செய்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப 2018ஆம் ஆண்டு அப்போதைய அரசு இந்த மேற்குலக நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் அழுத்தங்கள் காரணமாக இதனை மாற்றீடு செய்வதற்காக கவுண்டர் டெரரிசம் பில் CTB என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஆனால் அதுவும் இந்த பயங்கரவாத தடுப்பு PTA-யில் உள்ள அத்தனை சரத்துக்களையும் கொண்டிருப்பதால் அதற்கு எதிராக எதிர்ப்புகள் கிளம்பியதால் அது கைவிடப்பட்டது. பின்னர் கடந்த வருடம் ரணில் அரசு ஆன்டி டெரரிசம் பில் என்று ATP-ஐ கொண்டு வரலாம் என்று யோசித்தார்கள். ஆனால் அதற்கும் கடுமையாக எதிர்ப்பு ஏற்பட்டது. என்னென்றால் இவை அனைத்துமே அனைத்துலக மனித உரிமைகள் தராதரத்துக்கு இல்லை என்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அதாவது PTA-யாக இருக்கலாம், CTB-யாக இருக்கலாம், ATP-யாக இருக்கலாம். இவை அனைத்துமே அனைத்துலக தராதரத்துக்கு இல்லை என்பதும், அதன் மூலம் எதிர்த்தரப்புகள், ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என்பன பலவற்றின் குரல்கள் அடக்கப்படும் ஒரு சாத்தியங்கள் இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவேதான் இந்த PTA-யை அகற்ற வேண்டும் என்பதில் அனுரகுமார திசாநாயக்கா அரசு கட்சி அதாவது NPP கட்சி தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தது. ஆனால் தற்போது அவர்களும் அதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது அவர்கள் கூறலாம், இது தேசிய பாதுகாப்பு அல்லது நாட்டுக்கு எதிராக அவர்களை கைது செய்வது அல்லது நாட்டை பாதுகாப்பது என்று கூறலாம். ஆனால் இப்போது கேட்கிற கேள்வி என்னவென்று சொன்னால், உங்கள் இந்த PTA அனைத்துலக சராசரத்துக்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அதாவது அதை நீக்காவிட்டாலும் அதில் மாற்றங்களை கொண்டு வர சொல்லித்தான் கேட்கிறார்கள். அப்ப முன்னே அரசுகள் கொண்டு வந்த CTB-யாக இருக்கலாம், ATP-யாக இருக்கலாம், இவை அந்த மாற்றங்கள் என்று கூறினாலும் அவையும்
எந்த விதமான அதாவது முன்னைய பிடிஏயை விட பெரிய அளவில் தரம் வாய்ந்ததாக இல்லை என்றால் தான் கைவிடப்பட்டது. இப்ப இவர்கள் இதுக்கு எதிராக ஒரு மாற்றான ஒரு பில்லை கொண்டு வருவதை விடுத்து அதையே பயன்படுத்துவதுதான் இப்போது பலத்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய வாதம் என்னவென்று சொன்னால், பயங்கரவாத தடை சட்டம் தனியே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமில்ல, தெற்கிலங்கையில் இருக்கிறவர்களுக்கும் அது பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சிங்களவர் முகநூலில் உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பியதனால் அவர் கைது செய்யப்பட்டார் என்ற விடயங்கள் கூட பார்க்கப்பட்டது. எனவே தமிழர் தரப்பிலும் கூட கைது செய்யப்பட்டவர், முகநூலில் தகவல் பரிமாறினவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் இங்கே குழப்பத்தை ஏற்படுத்தி நாங்கள் இதை நீக்காமல் நாங்கள் சில விடயங்களை அந்த நாட்டில் தனியே தமிழ் மக்களுக்கு, உங்களுக்கு தெரியும் பயங்கரவாத தடை சட்டம் வந்த பொழுது அது தமிழ் மக்களுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்பொழுது நாங்கள் அதை நாடு முழுவதும் பயன்படுத்த போகின்றோம் என்று தப்பி செல்ல போகிறார்களா இந்த செயல்பாட்டினூடாக? அப்படித்தான் இருக்கிறது. அதாவது நாடு முழுவதும் என்று சொல்லி அது சிங்களவர்கள் தமிழர்களுக்கான பாகுபாடு இல்லை என்று சொல்லுவதன் ஊடாக அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இது உண்மையில் அவர்கள் நினைத்தால் இதை மாற்ற முடியும். இப்ப தங்கள் அரசை பாதுகாப்பதற்கு, ஏனென்றால் தற்போதைய அரசு இன்னும் ஒரு முழுமையான நிலைக்கு வரவில்லை, இயங்கு நிலைக்கு வரவில்லை. ஏனென்றால் உணவுப் பொருட்களின் விலையேற்றமாக இருக்கலாம், இவன் தேங்காய்க்கு கூட ஏற்பட்டிருக்கின்ற தட்டுப்பாடாக இருக்கலாம். இவை அனைத்தும் இப்ப உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த பஞ்சம் பவட்டி இலங்கையில 22% இருக்கிறது. அது 2026 ஆண்டு வரையும் நிலைத்திருக்கும் என்று ஒரு தகவல் கூறுகின்றது. அப்ப இன்னும் அரசு தன்னை பாதுகாப்பதற்கு இவ்வாறான இனியும் மேலும் போராட்டங்கள் இடம்பெற்றாலோ அல்லது வேலை வாய்ப்பு, அதாவது அரசு திணைக்களங்களில் இருப்பவர்கள் தொழிற்சங்கங்களின் போராட்டமாக இருக்கலாம், மாணவர்களின் போராட்டமாக இருக்கலாம், இவ்வாறான போராட்டங்கள் ஏதும் ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்கு இவ்வாறான சட்டங்கள் தேவை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் போல கிடக்கின்றது. ஆனால் இதுல பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்போது இவர்கள் நாடு முழுவதுக்கு என்று சொன்னாலும் தமிழர் தரப்பின் மீதுதான் இந்த சட்டங்கள் 2 தடவைகளும் பாய்ந்திருக்கின்றது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோகண விஜயவீரா நவம்பர் மாதம் 3 நினைவு தினங்கள் போயிருக்கின்றன. 5ஆம் தேதி ரோகண விஜயவீரா அவர்கள், அதாவது JVP, 19ஆம் தேதி சிங்கள இராணுவத்தினர், 27ஆம் தேதி தமிழீழ விடுதலைக்காக உயிர் நீத்த போராளிகள். ஆனால் இதில் தேசிய தலைவரின் படத்தை பகிர்ந்தவர்கள் மீது மட்டும்தான் அவர்களின் இந்த PTA பாய்ந்திருக்கிறதே தவிர ஏனையவர்கள் மீது பாயவில்லை என்பதும் நாங்கள் கவனிக்கத்தக்கது. இப்ப இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த அரசை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் மீது தாங்கள் ஏதோ கரிசனை கொண்டிருப்பது போல காட்டிக்கொண்டு இந்த சட்டங்கள் அனைத்தும் எல்லா சமூகத்துக்கும் உரித்தானது என்ற ஒரு போர்வையில், ஆனால் தமிழ் மக்கள் மீதுதான் அதனை அப்ளிகேஷன் என்று சொல்றது, அதன் பயன்பாட்டை தமிழ் மக்கள் மீதுதான் இவர்கள் திணித்துக் கொண்டிருப்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது உண்மையில் இந்த அரசு நீக்க வேண்டும். அது யாருக்காக இருந்தாலும், அல்லது அதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அனைத்துலக தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்ப டில்வின் சில்வா கூறியிருந்தார், மாகாண சபை முறையை ஒழிக்கப் போகிறோம் என்று. அதுக்கு காரணம் என்னென்று கூறினால், அது சக்சஸ்ஃபுல்லா இயங்கவில்லை என்று சொல்லி, சக்சஸ்ஃபுல்லாக இயங்க விடாமல் தடுத்தவர்கள் நீங்கள் தான் அதை வடக்கை கிழக்கை பிரித்தீர்கள். ஒரு சிறிய அதிகாரத்தை கொடுத்தாலும் முதலில் குளறுவது JVP தான் முன்னர். இதெல்லாம் வரலாற்றை நாங்கள் மறக்க முடியாதுதான். நீங்கள்லாம் கூறியவர், நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள், அது இயங்குதா இல்லையா என்று. அதாவது நீங்களே குழப்பி அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு விட்டு அது இயங்கவில்லை என்று கூறி அதனை இல்லாது செய்வது ஒரு இதொரு என்னென்று சொல்ற ஒரு நிழல் போராகத்தான் இதனை பார்க்கலாம். சிறப்பான ஒரு கேள்வி. அதாவது நீங்கள் அதிகாரத்தை கொடுக்காமல் அது இயங்கவில்லை என்று சொல்வது எவ்வாறு அவர்களால் அதை அப்படி பேச முடியும் என்று எனக்கு புரியவில்லை. அது சரியான ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள், அதுக்கு பதில் தருவார்கள் என்று எதிர்பார்ப்போம். இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு எவ்வாறான அழுத்தத்தை பிரயோகிக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உதாரணமாக இப்ப சட்டத்தரணிகள் சங்கம் ஒன்றை கூறியிருக்கின்றது, இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் அல்லது அதில் உள்ள முறைமைகள் மாற்றப்பட வேண்டும் அனைத்துலக தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே சமயம் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி முறையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்ப இவ்வாறு இப்ப இது சட்டத்தரணிகள் சங்கம். அப்ப அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு என்ன தொழில்? இந்த அரசியலில் ஏற்படுற மாற்றங்கள், இந்த பிரச்சனைகள், மக்களுக்கு எதிரான சட்டங்கள், இதுகளை ஆராய்ந்து அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதுதான் அவர்களின் தொழில்.
அவர்கள் இதனை செய்ய வேண்டும். பொது அமைப்புகள் இருக்கின்றன, மனிதாபிமான அமைப்புகள் இருக்கின்றன. இப்ப பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபை, அனைத்துலக மனித உரிமைகள் அனைத்துலக மன்னிப்பு சபை காசாவில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்று அறிக்கை விட்டிருக்கின்றது. அதே போல ஊடகங்கள் இருக்கின்றது. இப்ப பாருங்கள், அல் ஜசீரா சொல்லி இருக்கின்றது அங்கு ஒரு கல்ச்சரல் ஜெனோசைட் என்று காசாவில, ஏனென்று சொன்னால் கலாச்சார இடங்களை அளித்தது என்று சொல்லி. இப்ப பாருங்கள், பங்களாதேசத்தில இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல் நடக்குது என்று சொல்லி கொழும்பில ஒரு அமைப்பு போராட்டம் நடத்தி இருக்குது. அப்ப இந்த குருந்தூர் மலையில மற்றது வடக்கில் இடம்பெறுகின்ற ஆக்கிரமிப்புகள், கலாச்சாரத்துக்கு இந்த தமிழ் மக்கள் மீதான ஆலயங்கள் மீதான தாக்குதல்களுக்கு இந்த அமைப்பு எங்கு போனது என்று எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். திடீரென்று கொழும்பில் ஒரு அமைப்பு குதிச்சிருக்கிறது. இந்த அமைப்பை நான் காணவும் இல்லை, இதுவரை கேள்விப்படவும் இல்லை. எவ்வாறு இந்த அமைப்பு அங்கு ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிறது? சரி, போராடலாம், பிரச்சனை இல்லை. எந்த நாட்டுல அநீதி இடம்பெற்றாலும் போராடுவதொன்று நல்லது. ஆனால் இங்கு இலங்கையில், அதாவது வடக்கு கிழக்கில் இவ்வாறு நடைபெறும் போது இந்த அமைப்பு எங்கு இருந்தது என்றதை தேடி பிடிக்க வேண்டும். இந்த அமைப்புக்கு உள்ளவர்கள் எங்கிருந்தார்கள்? அது இப்பதான் பிறந்து வந்தார்களா, அல்லது வெளிநாட்டில் இருந்து ஏதாவது கப்பலில் கொண்டு வந்தார் இறக்கினார்களா என்றால் அதை உண்மையா அறிந்து சொல்வது உண்மையா. இது அரசியல்வாதிகளுக்கு முக்கியமானது. என்னன்னு சொன்னால், இப்படி திடீரென்று ஒவ்வொரு அமைப்புகள் உருவாகும் போது அவற்றை அவதானித்து அவற்றின் மூலங்களை கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு முக்கியமானது. நன்றி அரசுகளே. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் அந்த அழுத்தத்தை, இப்ப நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பினீர்கள், அரசியல்வாதிகளுடைய தொழில் என்ன என்று கேட்டீர்கள். உடனடியாக எனக்கு சிந்தனை வந்து என்னவென்றால், இப்ப நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள், 37 மணித்தியாலம் செய்கிறீர்கள் ஒரு வாரத்தில். அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் என்ற அந்த கேள்வியை மக்கள் கேட்க வேண்டும். நாடாளுமன்றம் 4-5 தடவைகள் கூடுவார்கள் ஒரு மாசத்தில். அதை தவிர வேறு என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வி, இதுதான் அந்த மக்களிடம் போய் சந்திக்க வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய வேண்டும் என்ற அந்த விடயங்கள். இது தொடர்பாக மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வாக்கு போட்டீர்கள், அரசாங்கம் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறார், இலவசமாக இங்கே தொண்டர்களாக ஒன்றும் உங்களுக்காக பணிபுரியவில்லை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, சர்வதேச அமைப்புகள் தொடர்பாக கூறும்பொழுது இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட், அந்த அமைப்பு இலங்கையில் மனித குலத்துக்கு எதிரான மீறல்கள், குற்றங்கள், ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் பேசப்பட்டது. ஒரு இருவரை மட்டுமே பயண தடையை கொண்டு வந்தார்கள், வேறு ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது மீண்டும் இந்த அமைப்பு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், தடைகள் கொண்டு வர வேண்டும் என்று மேலதிகமாக இன்னும் 60க்கும் மேற்பட்டவர்கள் என்று கூறுகிறார்கள். இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கின்றது, என்ன கூற வருகிறார்கள், ஏன் இப்பொழுது கூற வருகிறார்கள்? உண்மை இல்லை, இப்பொழுதும் இல்லை, அவர்கள் பல தடவைகள் இதனை கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் என்று சொல்றது ITJP. இது ஜஸ்மின் சூகா அவர்களின் தலைமையில் நான் நினைக்கிறேன் பிரான்சிஸ் ஹாரிசனும் அதில் பணியாற்றுகின்றார். மேலும் பலர் பெருமளவானவர்கள் பணியாற்றுகின்றார்கள். தமிழாக்களும் அதில் உதவியாக பணியாற்றுகிறார்கள். அவர்கள் இந்த காணாமல் போனோர் மற்றது இலங்கையில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள், மனித உரிமைகள் மீறல் தொடர்பான ஆவணங்களை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். நான் கூட 2019ஆம் ஆண்டு ஒரு நேர்காணலுக்காக ஜஸ்மின் சூகாவை சந்தித்திருந்தேன். அப்போது கூட அவர் கூறியிருந்தார் என்னென்று சொன்னால், இந்த அதாவது தமிழ் மக்கள் பெருமளவானவர்கள் காணாமல் போனதாக கூறுகிறீர்கள். தங்களிடம் அப்போது 2019ஆம் ஆண்டு தங்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 350 ஆவணங்கள் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாம் கூறியிருந்தார். அவ்வாறு அவர்கள் சேகரிக்கப்பட்ட ஆவணங்களை தாங்கள் இந்த அமெரிக்காவாக இருக்கலாம், பிரித்தானியாவாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், எல்லா அமைப்புகள் நாடுகளுக்கும் அனுப்பியுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் அதாவது உலகளாவிய ரீதியில் அதிகார வரையறை என்ற முறையின் அடிப்படையில் இந்த திட்டத்தை முன்னெடுத்ததாகவும், அதன் அடிப்படையில் 60 பேர் இலங்கையில், அதாவது இலங்கை இராணுவ தளபதிகள், அதாவது போர்க்குற்றங்களை மேற்கொண்ட இராணுவ தளபதிகள், அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்கள் மீது போர் குற்றங்களை புரிந்த துணை இராணுவ குழுவினர், புலனாய்வுத்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், நிதி ஊழலில் ஈடுபட்டவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் என ஒரு மிகப்பெரிய 60 பேர் கொண்ட பட்டியலை தாங்கள் கொடுத்ததாகவும், அவற்றில் சிலவற்றின் மீது அமெரிக்கா தடையை கொண்டு வந்ததை தவிர ஏனைய நாடுகள் இதில் எதையும் கொண்டு வரவில்லை என்று சொல்லியும், இப்போது ஏன் இந்த அறிக்கையை தாங்கள் கொண்டு வந்திருப்பது என்று சொன்னால், அது அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி அனைத்துலக மனித உரிமைகள் தினம் வருவதால் இந்த தினத்திலாவது இந்த பிரித்தானியா
இந்த தினத்திலாவது இலங்கையில் இவ்வாறு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் மீது தடையை கொண்டு வருமாண்டும் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் 1987களில் இருந்து இந்திய இராணுவத்தினர் இலங்கையில் இருந்த போது செய்த மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான செயற்பாடுகளும் அதில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய இராணுவ அதிகாரிகள் மீதும் தடையை கொண்டு வர வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நான் அவர் ஒன்றை கேட்டிருந்தார். அதாவது தமிழ் மக்கள் இந்த தங்களுக்கு இப்ப இந்திய இராணுவம் இழைத்ததுக்கான தடயங்கள், சாட்சியங்கள் இருந்தா, அல்லது இது முள்ளிவாய்க்கால் இடம்பெற்றது அல்லது காணாமல் போனோர் எல்லா சாட்சியங்களையும் தங்களிடம் சமர்ப்பிக்குமாறு கோரியிருந்தார். இப்ப இது தொடர்பாக கதைத்த போது எங்கடையாக்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்கள் அமெரிக்காவுடன் இணைந்து இயங்குகிறார்கள், அவர்கள் சாட்சியங்களை சேகரித்து விட்டு அதை மாற்றி விடுவார்கள் என்று கூறினார்கள். அப்ப நான் யோசித்தேன், இவர்கள் செய்ய போகிறார்களாக்கும் எங்கடையாக்கள் என்று. அவர்கள் இதுவரையில் எதுவும் செய்யவில்லை. சரி, ஜஸ்மின் சுகாவது 60 பேரை போட்டு இந்த நாடுகளுக்கு அழுத்தத்தை கொடுத்தார். இவர்கள் எதுவும் செய்யவில்லை. அவரையும் செய்ய விடவில்லை, தாங்களும் எதுவும் செய்யவில்லை. அவர் மீது குற்றத்தை சுமத்தி விட்டு தப்பியோடி விட்டார்கள். அவ்வளவுதான் இவர்கள் செய்ததுண்டு. சில சமயங்களில் இவர்கள் யோசித்திருக்கலாம், இந்தி IPKவின் பேரும் போட வேண்டும் வந்தபடியால் நாங்கள் ஜஸ்மின் சூகாக்கு எதிராக நின்றால் இந்தியாவுடன் இணைந்து பயணிக்கலாம் என்றும் யோசித்திருக்கலாம். இந்த அமைப்புகள் எதுவும் செய்யவில்லை. இப்போது ஜஸ்மின் சூகா செய்யறதுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை, அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்துக்கு பின்னால இவர்கள் ஓடுவதற்கும் எந்த 6 வித்தியாசங்களை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் அங்கு ஓடுகிறீர்கள் என்று சொன்னால் அது அமெரிக்காவின் தீர்மானம். அப்ப இவரும் அமெரிக்காவுக்காக செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால், இங்கு ஓடவில்லை அங்கு ஓடுகிறீர்கள் என்று சொன்னால் இங்கு IPKவையும் அவர் சேர்த்திருக்கின்றார். அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக யார் யார் அநியாயம் இழைத்தார்களோ அத்தனை பேரையும் அங்கு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நான் கூறினேன் என்னென்றால், அவர் உங்களிடம் ஆவணங்களை சேகரித்து விட்டு அதனை தாங்களுக்கு பயன்படுத்தினால் என்ன செய்வது இவர்கள் கேட்கும் போது நீங்கள் அதில் ஒரு கோப்பியை வைத்திருங்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு அனைத்துலக தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி சேகரிக்கிறார்கள். அப்ப அந்த பொறிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதே போல நீங்கள் ஒரு கோப்பியை வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அதே பொறிமுறையை பயன்படுத்தி நீங்களும் 1000 2000 சேர்க்கலாம். ஏனென்றால் கற்றுக்கொள்வது தானே அவர்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த UN இணைந்து இயங்குவார்கள் என்னும் போது அவர்களுக்கு அதிக அளவான நாலேஜ் இருக்கும். இதில் அதை நாங்கள் கேப்சர் பண்றதுதான் எங்களோட முக்கியமான கொள்கையாக இருந்தது. ஆனால் அதை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. தமிழ் அமைப்புகள், நான் பலருடன் கதைத்து பார்த்தேன், அவர்கள் அவ்வாறு அதனை பொருட்டாக மதிக்கவும் இல்லை. ஆனால் சரி, நான் யோசித்தேன், இவர்கள் அதை மதிக்கவில்லை என்றால் இவர்கள் அதற்கும் திறமாக செயற்பட போகிறார்கள் என்று சொல்லி. மதிக்கவில்லை அல்லது அது புரியாமல் செயல்படுகிறார்கள் நான் எப்பொழுதும் இந்த கேள்வி எழுப்புவேன். இப்ப நீங்கள் கூறினது போல் உங்களிடம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதை நீங்கள் வைத்திருக்கலாம். அவர்களுக்கு கொடுத்தால் அதில் மாற்றம் வந்தால் நீங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம், இங்கே மாற்றம் வந்திருக்கின்றதை நிரூபிக்கக்கூடியதா இருக்கும். சரி, இப்ப நீங்கள் ஜஸ்மின் சூகா இந்த அமைப்பு செயல்படுகின்ற விடயத்தை நான் உணர்கிறேன். ஆனால் என்ன கேள்வி இருக்கிறேன் பாருங்கள், இந்த அமைப்பை அந்த அவர்களுடைய அறிக்கையின் கூறியிருக்கிறார்கள். அதாவது உள்நாட்டு யுத்தத்தின் பொழுது பின்னருமான காலப்பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத படுகொலைகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், பலவந்தமாக கைது செய்து மற்றும் தடுப்பில் வைத்திருப்பவர்கள், சித்திரவதையில் ஈடுபடுகிறார்கள், பாலியல் வன்முறை உள்ளிட்ட மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மனித உரிமை மீறல்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்ற விடயங்களை இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. உண்மையில நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த அமைப்பு எவ்வளவு அழுத்தத்தை பிரயோகிக்கலாம், இந்த அழுத்தத்தின் பிரயோகத்தின் ஊடாக எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தார். இப்ப நீங்கள் ஆதாரங்கள் தொடர்பாக கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும், ஐநாவிடம் ஏற்கனவே நிறைய ஆதாரங்களும் இருக்கின்றது. அப்ப இவர்கள் இந்த அமைப்பினூடாக எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தலாம், எவ்வாறான அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இந்த அமைப்பு தான் கோத்தபாய ராஜபக்ஷ மீது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், அவர் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட போது அந்த கார்பாக்கில் வைத்து அவருக்கான அந்த நீதிமன்ற உத்தரவை திடீரென்று வழங்கியது இவர்கள் தான். அது லசந்த விக்ரமதுங்காவின் கொலை தொடர்பான ஆவணமாகத்தான் அது இருக்க வேண்டும். அப்ப அவ்வாறு என்னென்று சொன்னால், இந்த அமைப்பை பொறுத்தவரை இது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம், NGO என்று கூறலாம். அப்ப அவர்கள் ஒரு வேலை திட்டத்துக்காக செய்கிறார்கள். சில மேற்குலகம் சார்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த அழுத்தங்களை அவர்கள் அதை மேற்குலகம் சார்ந்ததாக இருக்கலாம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அனைத்து ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்மானமும் கூட ஒரு மேற்குலகம் சார்ந்ததுதான். எனவே அப்ப அதற்கும் இதற்கும் பாரிய வேறுபாடு இல்லை.
நாங்கள் இதனை புறம் தள்ளுகிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் திரிகிறோம் என்றால் அதில் அர்த்தம் இல்லை. நீங்கள் கூறியது போல அவர்கள் வேறொரு நோக்கத்துடன் செயற்படுவார்கள், அது தெரியும். ஏனென்று சொன்னால் தற்போதைய உலக ஒழுங்கில் யாரும் எங்களுக்காக செயற்பட போவதில்லை. தங்கள் நலன், அவர்களுக்கு ஒரு நலன் இருக்கும், அதற்குள் தான் எங்கள் நலனை நாங்கள் தேட வேண்டும். ஆனால் இந்த அழுத்தத்தை அவர்களின் ஊடாக இந்த அழுத்தத்தை அதிக அளவில் நாங்கள் பிரயோகிப்பது மட்டுமல்லாது அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு எவ்வாறு இந்த ஆவணங்களை சேகரிப்பது அனைத்துலக தராதரத்துக்கு என்று நாங்கள் அவர்களுக்கு பரவலாக ஒரு என்ஜிஓவை ஆரம்பித்தோ அல்லது கட்டி எழுப்பியோ அதன் ஊடாக இந்த உலக தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒரு பலமான அழுத்தத்தை கொடுக்க முடியும். இப்ப நீங்கள் பார்த்தார்கள் என்றால் ஜஸ்மின் சூக்கா என்ற அழுத்தம் கூட அது போர் குற்றவாளிகளை தண்டிப்பதுக்கு, அதில் அரசியல் தீர்வு வரப்போவதில்லை. அரசியல் தீர்வு தொடர்பாக நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அது எங்கள் அரசியல்வாதிகள் பொது அமைப்புகள் அல்லது மக்கள் சார்ந்துதான் அதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இந்த அமைப்புகள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டும். ஆனால் இதுவரையில் அவர்கள் யாருமே அப்பொழுது ஏதோ ஒரு அறிக்கை விடுவார்கள், அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம், அவர்களோடு சேர்ந்து செய்கிறோம். ஆனால் நான் எப்பொழுதும் கேட்கின்றது, அதாவது ஒரே ஒரு கேள்வி, show me a tangible outcome. நீங்கள் இதுவரையில் நீங்கள் செய்த விடயத்தை காட்டுங்கள், எவ்வாறு செய்திருக்கிறீர்கள் என்று காட்டுங்கள். ஏதோ செய்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள், வந்து பேசுகிறோம் என்று கூறுகிறார்கள், ஆனால் எனக்கு அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று நாங்கள் கூறிக்கொண்டு இப்போ இந்த சர்வதேச நாடுகள், சர்வதேச அமைப்புகள் என்று கூறும்பொழுது இனி அமெரிக்கா இருக்கின்றது. முழு அமைப்புகளும் அமெரிக்காவின் பின்னணியில் தான் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ அவர்கள் ஆசியாவுக்கான ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்ற வெளிவார அமைச்சரையும் சந்தித்திருப்பதாக செய்திகள் வருகின்றது. இந்த பயணத்தினுடைய பின்னணியில் என்ன இருக்கின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாகத்தான் இருக்கின்றது. அதாவது பொருளாதார அபிவிருத்தி, இலங்கையின் வர்த்தக நலன்களை பேணுவது, இலங்கை இணைந்து செயலாற்றுவது என்ற கருத்து பொருளில் தான் இந்த குழு வந்திருப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் அதாவது மத்திய மற்றும் தென் ஆசிய பிராந்தியத்துக்கான வெளிவார துணை செயலாளர் டொனால்ட் லூ வந்திருக்கின்றார். அவர் இலங்கையின் வெளிவார அமைச்சர் விஜித கிரத்தை சந்தித்திருக்கின்றார். அவருடன் வந்தவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த US8 என்ற அமைப்பு, US உதவி திட்ட அமைப்பின் பிரதிநிதிகள், மற்றது திரைசேரி அமைப்பின் பிரதிநிதிகளும் வந்திருக்கிறார்கள். அப்ப திரைசேரியின் பிரதிநிதிகள், US8 பிரதிநிதிகள் என்னும் போது இவர்கள் அனைவரும் உண்மையில் அந்த பொருளாதாரம் தொடர்பாக, அதாவது எக்கனமி ரிகவரியாத்தான் முதலில் பார்க்க போவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த பயணம் 6ஆம் தேதியில் ஆரம்பிக்கப்பட்டு 10ஆம் தேதி வரையில் இடம்பெறுகின்றது. இதில் அவர்கள் இங்கு மட்டும் வரவில்லை, இந்தியாவுக்கும் சென்றிருக்கிறார்கள், நேபாளத்துக்கும் சென்றிருக்கிறார்கள். இந்தியாவில் இந்த கிழக்கு ஆசியா பசிபிக் பிராந்தியத்துக்கான துணை செயலாளர், வெளிவார செயலாளர் டேனியலும் அதில் இணைந்திருக்கின்றார். அவர் இங்கு வரவில்லை, இந்தியாவில் இணைந்திருக்கின்றார், நேபாளத்திலும் இணைந்திருக்கின்றார். இதில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான பாதுகாப்பும் இங்கு கலந்துரையாடப்பட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. இந்து சமுத்திர பிராந்தியத்தின் முக்கியத்துவம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் முக்கியத்துவம் கருதித்தான் இந்த பயணத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் தற்போதைய இலங்கை அரசை ஏதோ ஒரு வழியில் தொடர்ச்சியாக அவர்களுடன் ஒரு தொடர்பை பேணுதல் என்ன நீங்க பார்க்கலாம். இந்த தொடர்ச்சியாக அமெரிக்காவின் அதிகாரிகளாக இருக்கலாம், போர்க்கப்பலாக இருக்கலாம், அப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தொடர்ந்து இலங்கை அரசை தங்களுடன் ஒரு இன்டராக்ஷன் என்று சொல்லலாம், அதாவது தங்களுடனான ஒரு தொடர்பாடலில் வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். அடுத்ததாக இலங்கையின் பொருளாதாரத்தை இலங்கை அரசு தற்போதைய அரசு இந்த IMF உங்களுக்கு தெரியும், IMF இருந்து வெளியேறுவதாக கூறி அவர்கள் வெளியேறவில்லை, அதனையும் ஏற்று பயணிப்பதால் இலங்கையை ஏதோ ஒரு வழியில் அமெரிக்கா தனது நலன்களுக்காக பயன்படுத்த முடியும் என்று நம்புகின்றது. அந்த நம்பிக்கையை ஒரு வளர்ப்பதற்கான ஒரு தொடர் பயணங்களாகத்தான் நீங்கள் இதனை பார்க்கலாம். நிச்சயமாக இங்கேதான் இந்த பூகோள அரசியல், அதாவது நிறைய நாடுகள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாங்கள் எங்களுடைய லோக்கல் பாலிடிக்ஸுக்கு வருவோம். அதாவது தமிழரசு கட்சி இந்த தடவை 8 ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனுர குமார திசாநாயக்காவை சந்தித்து நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த காலத்திலேயே ஆரம்பத்திலே நாங்கள் பேசினோம், சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு தீர்வு நிச்சயமாக வர வேண்டும், அல்லது அமெரிக்கா போன்ற ஒரு தீர்வு இருந்தால்தான் அந்த மக்கள் ஒரு நம்பிக்கையோடு இலங்கை தீவை கட்டி எழுப்புவதற்கு முன் வருவார்கள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே இப்போ தமிழரசு கட்சி மட்டும் போய் தனியாக இப்படி பேசுவது, எனக்கென்றால் இந்த பழைய குருடி கதவை திரடி என்ற மாதிரி ஒரே பாணியில் இவர்கள் செயல்படுவது போல் எந்த ஒரு திட்டம் இல்லாமல் வெறுமனவே பேசிவிட்டு வருகிறார்கள் போல் தெரிகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள் இந்த சந்திப்பு தொடர்பாக? உண்மைதான், இந்த தேர்தல் நடைபெற்ற பிறகு இடம்பெற்ற 2 முக்கிய
சந்திப்புகளில் தமிழ் அரசு கட்சி தனியத்தான் நின்றிருக்கின்றது. ஒன்று இந்திய தூதுவருடனான சந்திப்பிலும் தனியாக அவர்கள் தான் சென்று சந்தித்திருந்தார்கள். அதே போல இங்கு இலங்கை அரசு தலைவருடனான சந்திப்பிலும் அவர்கள் தனியாகத்தான் சென்று சந்தித்திருந்தார்கள். யாரையும், அதாவது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு தமிழ் அமைப்புகளையும் ஏனைய தமிழ் கட்சிகளையோ அல்லது சுயாதீன வேட்பாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களோ யாரையும் இணைத்துக் கொள்ளவில்லை என்பது தெரிந்ததுண்டு. அதற்குரிய காரணம் இன்னும் அவர்கள் அந்த தமது பழைய நிலையிலிருந்து மாறவில்லை என்று. அனுரகுமார திசாநாயக்காவின் கட்சி கூட 21 அமைப்புகளை உள்ளடக்கிய கட்சியாகத்தான் இருக்கின்றது. அது கூட ஒரு தனியான கட்சியாக இல்லை. ஆனால் இவர்கள் தனித்து இயங்க போவது என்பது மீண்டும் மீண்டும் அது தமிழ் மக்களை ஒரு பலவீனப்படுத்த வேண்டும், பலவீனமான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதுதான் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அடுத்ததாக வரப்போகின்றது உள்ளூராட்சி தேர்தல்கள் வரப்போகின்றது. அந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் முக்கிய பகுதிகளை கைப்பற்றுவதற்கு அதாவது இலங்கையின் எதிர்த்தரப்பும் தற்போதைய ஆளுந்தரப்பும் கடும் பிரயத்தனம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்போது ஒன்றை கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கா பதவிக்கு வந்தால் முட்டை விலை 1000 ரூபாயாகும், டாலர் 500 ரூபாய்க்கு ஏறும், IMF டீல் கேன்சல் ஆகும் என்றெல்லாம் ரணில் கூறியிருந்தார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. எனவே இந்த உள்ளூராட்சி தேர்தல் எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதாவது சிலிண்டர் எக்ஸ்ப்ளோட் பண்ணும் என்ற மாதிரி தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அப்ப அப்படி அவங்க இப்பவே அவங்க உள்ளூராட்சி தேர்தல் அதுகள் தொடர்பாக பேசிக்கொண்டு இருக்க இன்னும் இப்ப நாங்கள் அடுத்ததாக அதைத்தான் இந்த தமிழ் கட்சிகள், தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், அடுத்தது இந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக இப்போதே நாங்கள் அதற்கான தயாரிப்புகளை ஈடுபட வேண்டும். இப்போது மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றாலும் அதுவும் ஒரு முக்கியமானது. இதனையும் நாங்கள் இலகுவாக கடந்து செல்ல முடியாது. அதற்காக அரசு அவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வந்த சில விடயங்களை நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வந்தோம். பாருங்கள், தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்ட பொழுது அதை திட்டமிட்டு உடைக்க வேண்டும் என்று செயல்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் செல்வராஜா அவர்களே கூறினார்கள், அவர்களுடைய வாயாலே கூறினார்கள், நாங்கள் உடைக்க வேண்டும் என்று உடைத்து விட்டோம் என்று கூறினார். இப்பொழுது அந்த தமிழ் மக்கள் பேரவையின் ஊடாக செயல்படுவதற்கு முன்வந்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். நான் இதை வரவேற்கிறேன். என்றால் இவர்களிடம் மாற்றம் வந்திருக்கிறது. அதாவது நாங்கள் எல்லோரும் கூட்டாக எல்லா ஊடகங்களிலும் இவர்கள் இப்படி செயல்படக்கூடாது என்று சொன்னதின் ஒரு விளைவுதான் இந்த மாற்றம் வந்திருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம், போற்றுவோம். தொடர்ச்சியாக நல்ல விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் நம்புகிறோம். ஆனால் இப்படி தனித்தனியாக பேசுவதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரப் போவதில்லை. இது தொடர்ச்சியாக இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் இழுத்தடிக்க போகிறார்கள். எவ்வாறு இதை இவர்கள் கையாள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மைதான். இப்ப என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளால் ஒருங்கிணைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்புக்கு பின்பாடு யாரும் ஒருங்கிணைந்து செயற்பட்டதாக சரித்திரம் இல்லை. சில பொது அமைப்புகளை ஒருங்கிணைப்பு செய்தாலும் அதிலும் பிளவுகளை ஏற்படுத்தியதாக. இப்ப நீங்கள் சொன்னது போல தமிழ் மக்கள் பேரவையை உடைக்கோணும் என்றே தெரிந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி வேறு. தங்கள் கடமையை மறந்து அவர்கள் தங்கள் இலட்சியத்தை மாற்றியது என்னென்று சொன்னால் தமிழ் மக்கள் பேரவையை உடைப்பது. அதுதான் நடைபெறுகின்றது. இப்ப தென்னிலங்கை கட்சியை நீங்கள் பாருங்கள், அனுரகுமார திசாநாயக்கா என்ற கட்சியை பாருங்கள், MPP என்று, அது JVP பிளஸ் NPP என்றுதான் கூறுகிறார்கள். அது 21 பேரை ஒருங்கிணைத்து அது கட்சியாக இருக்கின்றது. அப்படி ஒரு தமிழர் தரப்பில் காட்டுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு 10 கட்சி ஒருங்கிணைந்து இப்படி ஒரு கட்சியை நடத்தி அடுத்த தேர்தலை எதிர்கொள்கின்ற ஒரு வியூகம் அமைத்திருக்கிறார் ஒரு கால் தேடி பார்த்தால் இல்லை. அமைத்த கட்சிகளும் உடைவுகளை சந்தித்ததாகத்தான் இருக்கின்றது. அப்ப இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப மேலும் மேலும் இவர்கள் அந்த தாங்கள் விட்ட பிழைகளில் இருந்து பாடங்களை கற்பதாக இல்லை. அந்த நிலைக்கு அவர்கள் வரப்போவதில்லை என்பது தெளிவு. அப்ப தற்போது தமிழ் மக்கள் பலரை அகற்றியது மிகவும் ஒரு சரியானதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இன்னும் பலர் இதிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தி. உண்மை. நிச்சயமாக நானும் உங்களோட நான் கடந்த நிகழ்ச்சியில் கூட உரையாடும் போது சொன்னேன், இன்னும் 5 பேர் போயிருக்க வேண்டும். 5 பேர் போயிருக்க, அதுல புதுசா ஒருவர் இணைந்தது கூட என்று நான் கூறினேன். எனவே அது மக்கள் முடிவெடுக்கட்டுக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு நாங்கள் உண்மை நிலைமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருப்போம். அது அவர்கள் முடிவெடுக்கட்டுக்கும். அமைப்புகள் இவர்கள் எங்கள் மீது சேறு பூசினால் அது எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் உண்மையை மக்களுக்கு கூற வேண்டும், மக்கள் முடிவெடுக்கட்டும் என்பதை என்னுடைய கொள்கையாக நான் பார்க்கிறேன். அனுரகுமார திசாநாயக்காவுடைய நிலைமைகள் தொடர்பாக நீங்கள் பேசும் பொழுது அங்கே பொருளாதார நெருக்கடி தான் அந்த சிங்கள மக்களை அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த பொருளாதார நெருக்கடி வருவது போல மொட்டு விடுவது போல கூறுகிறார்கள்.
பொருட்களுடைய விலைகள் அதிகரித்துக் கொண்டு போவதாகவும் பேசப்படுகிறது. என்ன விதமான நிலைப்பாடு இது? எவ்வளவு அழுத்தம் ஏற்படுத்தப்படும் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்துக்கு? உங்களுக்கு தெரியும், அங்க தேங்காய் விலையாக இருக்கலாம், அரிசியின் பிரச்சனையாக இருக்கலாம், அரிசி நெல் ஆலையார்களுக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளாக இருக்கலாம். இன்னும் ஒரு நாடு சீர் நிலைமைக்கு வரவில்லை. இப்ப வறுமை கூட 2026 வரையும் 22% இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த நடுத்தர மக்கள் மீதான வரிச்சுமை, அதாவது அவர்கள் பெறும் வருமானத்தில் 10% 2026 வரையும் கட்ட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அப்ப IMF பொறுத்தவரையில் IMF 3வது மீளாய்வை செய்து ஒரு அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டுக்கு வந்திருந்தாலும் IMF அந்த கணிப்பீடு பிழைச்சு போயிட்டு என்றுதான் கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால், முதலில் பண வீக்கம் என்று சொன்னார்கள், அதாவது இன்ஃபிளேஷன் என்று சொன்னார்கள். அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறி இப்போது டீஃபிளேஷனுக்கு வந்துவிட்டது. -2.1 3 மாதமாக டீஃபிளேஷன்ல இருக்கிறது. டீஃபிளேஷன் என்று சொன்னால் அதுவும் நாட்டுக்கு ஆபத்தானது என்று கூறுகிறார்கள். பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும், வாழ்க்கை தரம் கீழிறங்கும், வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும். என்னன்னு சொன்னால், டீஃபிளேஷன் என்று சொன்னால் விலைகள் குறையும். விலைகள் குறைந்தால் உற்பத்தி திறன் குறையும். நிறுவனங்களின் உற்பத்தி திறன் குறையும் போது ஊதியம் கொடுப்பதில் குறைவு ஏற்படும், அதாவது சம்பளம் குறைவடையும். பொருட்களுக்கான டிமாண்ட் குறைவடையும். அதாவது கம்பெனிஸ் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க வேண்டி வரலாம். அதாவது மிக குறைந்த அளவு லாபத்தை தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலைமையும் இருக்கு. எனவேதான் இப்ப யூகேல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது இன்ஃபிளேஷனை ஒரு 2% வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அது கீழையும் போக விடாது, மேலையும் போக விடாமல் ஒரு 2% தான் அவைய எக்ஸ்பெக்டட் ஒரு என்ன சொல்ற அவைய ஸ்பெசிபிக் லிமிட்டாக வைத்திருப்பார்கள். இப்ப இது IMF தவறான கணிப்பு என்று கூறப்படுகிறது. பல சிக்கல்களுக்கு இலங்கை அரசு இருக்கின்றது. இவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்து இலங்கை அரசு நகர வேண்டிய தூரம் அதிக அளவு இருக்கின்றது. ஆனால் எதிர்த்தரப்பு இதனை கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்கள் ஒரு சவாலாகத்தான் இந்த அரசுக்கு இருக்க போகின்றது. அப்ப இவர்கள் இந்த பொருளாதார வளர்ச்சி இப்போது முக்கியம் என்று சொன்னால், இவர்கள் ஏனைய இனங்களுடன் சமத்துவமாக, இப்ப PTA பற்றி கதைத்திருந்தோம், சமத்துவமாக ஏனைய இனங்களுக்கு அதாவது அங்கு ஒரு முதலீடுகளை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு அரசியல் உறுதித்தன்மையை இவர்கள் கொண்டு வர வேண்டும். எனவேதான் சுவிட்சர்லாண்டாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், பெடரல் சிஸ்டம் என்று அவங்க கொண்டு வந்ததை தங்களோட நாட்டை ஸ்டேபிளாக வைத்திருப்பதற்கு. அதை இந்த பெரிய அமெரிக்கா கூட ஒரு நாடு அப்படி என்று சொல்லவில்லை. அவர்கள் எல்லா நாட்டுக்கும் அதிகாரங்களை எல்லா தேசங்களுக்கும் எல்லா பிராந்தியங்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். அதனையாவது இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உண்மை. நீங்கள் கூறுவது போல் அந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். முதலில் அந்த மக்களுக்கு இடையில் ஒரு ட்ரஸ்ட் பில் பண்ண வேண்டும். குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் அவர்கள் ஒரு இலங்கை தீவாக உருவெடுக்க வேண்டும், சுவிட்சம் பெற வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். நம்பிக்கையை பெறுவது செயல்பாட்டின் ஊடாகத்தான் கொண்டு வரலாம். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நான் அடிக்கடி கூறுவது போல் ஏனைய அரசியல்வாதிகளை விட இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் கூறிய விடயங்கள் செயல்படுத்துவார்களாக இருந்தால் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தலாம். ஆனால் அதற்கான ஆரம்ப செய்து காட்டினாலும் இன்னும் ஒரு திருப்தி தரக்கூடிய அல்லது நம்பலாமா என்று கேள்விக்குறி இல்லாமல் நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் என்ற மாதிரி பேசுவதற்கு தானே அவர் ஒரு சரியான செயல்பாட்டை காட்ட வேண்டும் என்பதைத்தான் நான் கூறலாம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து சமகால அரசியல் நிலைமைகளை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம்.